Hi students, next we are going to see Veta's formula for quartic equation. Quartic equation is a polynomial equation of degree 4. Okay va? ஒரு polynomial equation ஓட degree 4 அப்படினா that is called quartic equation. Okay va? A quartic equation has 4 roots. குவார்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 4 ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ரூட்ஸை ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? லெட் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா கமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த குவார்டிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் பவர் 3 ப்ளஸ் சிஎக்ஸ் பவர் 2 ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. ஓகேவா? This is a quartic equation. Okay va? It has 4 roots alpha, beta, gamma, delta. Okay va? இதுல first summation 1. Summation 1 அப்படின்னா sum of the 4 roots. Sum of the 4 roots. Alpha plus beta plus gamma plus delta. Okay va? Equal to minus b by a. Okay va? Minus b by a. Minus coefficient of x cube by coefficient of x power 4. So minus b by a. Okay va? This is summation 1. Next summation 2. Summation 2 na sum of the product of two roots. Okay va? Sum of the product of the two roots. இல்ல 2 roots எடுத்து multiply பண்ணி அதையெல்லாம் plus பண்ணிக்கணும். Okay va? அப்ப என்ன வரும் பாருங்க, alpha beta. அப்ப alpha எடுத்துக்கோங்க, alpha beta ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் பீட்டா எடுத்துக்கோங்க, பீட்டா காமா பீட்டா டெல்டா. நெக்ஸ்ட் காமா எடுத்துக்கோங்க, காமா டெல்டா. ஓகேவா? மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்கும். பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா. இதில் 3 டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பீட்டா எடுத்துக்கோங்க, பீட்டா காமா பீட்டா டெல்டா, பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த காமா எடுத்துக்கோங்க, காமா டெல்டா, காமா டெல்டா. மொத்தம் 6 டேர்ம்ஸ். ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு 3 டேர்ம்ஸ், ஆல்ஃபா கூட மற்ற 3 ரூட்ஸையும் இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. 3 ரூட்ஸ் வந்துருச்சு. சாரி 3 டேர்ம்ஸ் வந்துருச்சு. அடுத்த பீட்டா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வர்ற 2 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பீட்டா காமா பீட்டா டெல்டா 2 டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது காமாவை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ரூட்டு தான் இருக்குது. அப்போ காமா டெல்டா. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாவிலிருந்து 3 டேர்ம், பீட்டாவை யூஸ் பண்ணி 2 டேர்ம், காமாவில் ஒரு டேர்ம். ஓகேவா? இது புரியுதா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. ஓகேவா? அப்புறம் பீட்டா காமா பீட்டா டெல்டா, அப்புறம் காமா டெல்டா. ஓகேவா? இதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? 6 டேர்ம்ஸ் இருக்கும். மறந்துடாதீங்க, இட் ஹஸ் 6 டேர்ம்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் அப்படின்னா we have 6 டேர்ம்ஸ். ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா சி பை ஏ. ஓகேவா? கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4, சி பை ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மேஷன் 3. சம்மேஷன் 3 அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ். அது எப்படின்னு பாருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா. அடுத்து ஆல்ஃபா பீட்டா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா காமா டெல்டா, ஆல்ஃபா காமா டெல்டா, ஆல்ஃபா காமா டெல்டா. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த பீட்டா எடுத்துக்கோங்க, பீட்டா காமா டெல்டா, பீட்டா காமா டெல்டா. இதில் 4 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு 3 டேர்ம்ஸ், ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா. அடுத்த ஆல்ஃபா காமா டெல்டா, அதில் 3 டேர்ம்ஸ். அடுத்த பீட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேர்ம், பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். ஓகேவா?
equal to இதுக்கு formula minus d by a minus d by a. Okay va? Next one, summation 4, that is the product of 4 roots alpha, beta, gamma, delta equal to e by a. E by a. Okay va? First பாருங்க minus, அடுத்தது plus, minus plus. b by a minus b by a. First minus b by a, அடுத்தது c by a, அடுத்தது minus d by a, அடுத்தது e by a. Okay va? Minus b by a, c by a, minus d by a, e by a. Okay va? First minus வரும், அடுத்ததுக்கு plus, அடுத்தது minus, அடுத்தது plus. Okay va? So அப்போ quartic equation பொறுத்த வரைக்கும் we have 4 values, summation 1, summation 2, summation 3, summation 4. Okay va? இப்போ summation 1னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். summation 2ல பார்த்தீங்கன்னா sum of the product of the two roots, அப்போ அதில் 6 terms இருக்கும். ஆல்ஃபாவை யூஸ் பண்ணி 3 term, பீட்டாவிலிருந்து 2 term, காமாவை எடுத்துக்கிட்டு 1 term, மொத்தம் 6 terms. ஓகேவா? summation 3ல sum of the product of the 3 rootsனா we have 4 terms. ஆல்ஃபா எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா டெல்டா, அடுத்து ஆல்ஃபா காமா டெல்டா. ஓகேவா? ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டு 3 terms, அடுத்த பீட்டாவை எடுத்துக்கிட்டு ஒரு term, பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? summation 4 அப்படின்னா just product of 4 roots alpha, beta, gamma, delta. ஓகேவா? ஓகே. Let us see one note. alpha plus beta plus gamma plus delta whole square. ஓகேவா? a plus b plus c plus d whole square மாதிரி alpha plus beta plus gamma plus delta whole square. அதுக்கு ஃபார்முலா alpha square plus beta square plus gamma square plus delta square. ஓகேவா? plus 2 into 6 terms, sum of the product of 2 roots alpha beta plus alpha gamma plus alpha delta. alpha வந்து 3 terms, அடுத்து beta gamma beta delta, பீட்டாவில் ஆரம்பிச்சு 2 term, அடுத்த gamma delta. ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இது வந்துடும். ஓகேவா? இந்த 6 terms இங்கே எழுதிக்கணும், ப்ளஸ் 2 இன்ட்டு அப்படின்ட்டு இதை அப்படியே எழுதிக்கிட்டோம். சரி, அந்த 6 terms எழுதிக்கிட்டோம். இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. ஓகேவா? இதில் இருந்து வாட் இஸ் திஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? இதை அப்படியே எழுதிக்கணும், இது சைடு மாற்றிக்கணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு that is alpha square plus beta square plus gamma square plus delta square equal to alpha plus beta plus gamma plus delta whole square minus 2 into alpha beta plus gamma alpha gamma plus alpha delta plus beta gamma plus beta delta plus gamma delta. Okay va? இந்த formula புரியுதா? Okay. Can you understand these concepts? Okay.